ஆனால் இங்கு ஒரு அரசு விற்கக்கூடிய மதுபான கடை, அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்கு சரியான நியாயமான சட்டப்படியான கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கவில்லை என்கிற முறையில் ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். இருபத்தி 22 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய காலம். அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பலரும் 22 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல 40 வயதுல தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்குது. இந்த 22 ஆண்டுகளில் அதிமுக அரசு ஒரு 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. ஒரு 8 ஆண்டுகள், 8 இல்ல 10 ஆண்டுகள் ஒரு திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. இதன் மூலம் வருவாயை பெருக்கி இருக்கிறாங்க. வருவாய் பல ஆயிரம் கோடி என்பதாக அது மிகப்பெரிய தொகையை அடைந்திருக்கு. பேசவே இல்லை என்றால் இந்த ஊழியர்கள் வருகிற 18ஆம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தத்திற்கு போவார்கள் என்கிற முடிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலை நிறுத்தம் என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். விரும்பியா எடுக்கிறோம். ஏதோ பிப்ரவரி 12ஆம் தேதி சுமார் 30 கோடி தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த பொறுப்பு ஆட்சிக்கு தலைமை தாங்குகிற, ஆட்சியை வழிநடத்துகிற முதல்வருக்கு இருக்கிறது, அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்கிறது, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருக்கு. நிறைய விவரங்களை, உங்க பிரச்சனையை நீங்கள் அறிவீர்கள். அதனால உங்களுடைய பிரச்சனையை விலைக்கு பேசுவதற்கு என் போன்று பொதுவாக தொழிலாளர் மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேச வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் உங்கள் கோரிக்கை உங்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்த காரணத்தினால்தான் இங்கே உங்களை வருத்திக் கொள்ளக்கூடிய பட்டினி போராட்டம் என்று சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் கல் விற்கக்கூடாது என்று சொல்லி ஒத்துழையாமை இயக்கம் நடந்திருக்கு. பெரியார் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். மகாத்மா காந்தி அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் இங்கு ஒரு அரசு விற்கக்கூடிய மதுபான கடை, அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், அந்த ஊழியர்களுக்கு சரியான நியாயமான சட்டப்படியான கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கவில்லை என்கிற முறையில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். 22 ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய காலம். அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பலரும் 22 ஆண்டுகள் பணிபுரிந்தால் அது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல 40 வயதுல தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்குது. 42 வயதில் அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா நாம 22 ஆண்டுகள் பணிபுரிந்தும் ஒரு நிரந்தர பணியாணையை பெற முடியவில்லை என்பது மோசமான விஷயம். இந்த 22 ஆண்டுகளில் அதிமுக அரசு ஒரு 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. ஒரு 8 ஆண்டுகள், 8 இல்ல 10 ஆண்டுகள் ஒரு திமுக அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்த டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு 2003 திறக்கப்பட்டு அது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள், 23 ஆண்டுகள் நிறைவேறக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளும், அதிமுக 13 ஆண்டுகளும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இதன் மூலம் வருவாயை பெருக்கி இருக்கிறாங்க. வருவாய் பல ஆயிரம் கோடி என்பதாக அது மிகப்பெரிய தொகையை அடைந்திருக்கு. தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்ல ஒரு ரூபாயில் வரி வருவாய் வருகிறது என்று சொன்னால், வருவாய் வருகிறது என்று சொன்னால்
அதில் கிட்டத்தட்ட 40% வருவாய் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் டாஸ்மாக் ஊழியர்கள் விற்பனை செய்து தரக்கூடிய இந்த மதுபான விற்பனை மூலம்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆக இவ்வளவு பெரிய வருவாயை ஈட்டி தருகிற தொழிலாளர் அவர்களுக்கு என்ன பண பலன்கள் என்று கேட்கிற போது அது கேள்வியாகும். இப்ப தமிழ்நாடு அரசு அநேகமா இன்றைக்கு ஒரு உள்ளாட்சி ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. உள்ளாட்சி ஊழியர்கள் 1000 பேர் கைது செய்யப்பட்டு மண்டபம் நகரத்திற்குள் இல்லை, நாங்கள் சென்னை பரங்கிமலை பகுதியிலே அங்கிருக்கிற ஒரு ஆயுதப்படை காவல் மைதானத்திற்கு அழைத்து செல்லுகிறோம் என்று அழைத்து செல்றாங்க. வைப்பதற்கு இடமில்லை. கேட்டால் காவல்துறை தரப்பில் சொல்லுகிறாங்க, ஏங்க இன்னைக்கு கைது பண்ணது இங்க, சென்னையில் ஒரு இடத்தில் வைக்காமல் ஏன் எவ்வளவு தூரத்திற்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்கிற போது போராட்ட குழு தலைவர்கள் கேட்கிற போது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இன்று மட்டும் 6-7 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாத்தையுமே கைது பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றாங்க. கைது பண்ணுவதற்கு ஒரு அரசு, அதற்கு ஒரு போலீஸ். இப்ப போலீஸ் இன்னைக்கு வந்து பிட் பாக்கெட் திருடிட்டு போனான்னா போலீஸுக்கு வேலை இல்லை, அதெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு வேலை இல்லை. இன்னைக்கு ஸ்டேஷன்ல போய் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஆள் இல்லை. எல்லாம் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா உரிமைக்காக போராடுறவங்களை கைது பண்ண போறாங்க. காவல்துறையோட வேலை என்ன? காவல்துறையோட வேலை கொலை கொள்ளை குற்றங்களை தடுப்பது என்பது காவல்துறையோட வேலை. அதை புகாராக கொண்டு வந்து தருகிற பட்சத்தில் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இன்றைக்கு காவல்துறை சென்னை மாநகரத்தில் இல்லை. மாறாக உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களை கைது பண்ணுவதற்கு காவல்துறை இருக்கிறது. இது வந்து உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான விஷயம். ஒரு வளரும் சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயமாக இது இல்லை. ஒரு தேங்கி கிடக்கிற அல்லது ஒரு மிக மோசமான மன்னராட்சி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வு போக்கின் பகுதியாக தான் இது இருக்கிறது. நீங்கள் போராடுவதற்கு அனுமதி கொடுங்கள். நாளை தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகிறது. தமிழ்நாடு சட்டமன்றம் கூடுகிற போது எம்எல்ஏக்கள் பேசட்டும், அமைச்சர் பெருமக்கள் பேசட்டும், எதில் நியாயம் இருக்கிறது என்பதை உரிய விவாதத்தை சட்டமன்றம் நடத்தட்டும். சட்டமன்றத்தில் அப்படி ஒரு விவாதத்தை நடத்துகிற ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கணும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். நான் இங்கே இந்த பிரச்சனைக்கு காரணம், டாஸ்மாக் பிரச்சனை தீர்க்கப்படாததற்கு காரணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளாட்சி ஊழியர்கள், அது சென்னை மாநகராட்சி துவங்கி கிராம ஊராட்சி வரையிலும் பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்கவில்லை. அரசு தீர்மானித்த குறைந்தபட்ச ஊதியத்தை, கோர்ட் சுட்டிக்காட்டிய குறைந்தபட்ச ஊதியத்தை இந்த அரசுகள் சென்னை மாநகராட்சி தாண்டி வேறு எங்கும் அமலாக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்கணும். அதான உண்மை. அப்ப இந்த உண்மையை புரிந்து கொண்டு நீங்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே ஒழிய இந்த போராட்டங்கள் ஒரு அனாவசியமான பிரச்சனையை உருவாக்கும் என்கிற கண்ணோட்டத்தில் பார்ப்பது ஏற்க முடியாது, ஏற்கக்கூடியது அல்ல என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். எனவே தமிழ்நாடு அரசு, நீங்கள் டாஸ்மாக் ஊழியர் பிரச்சனையானாலும், உள்ளாட்சி ஊழியர் பிரச்சனையானாலும், இதர போராடுகிற தொழிலாளர்களுடைய பிரச்சனையானாலும் நீங்கள் உரிய கவனம் செலுத்தி அதற்குரிய முக்கியத்துவத்தை வழங்கி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இப்ப தமிழ்நாடு அரசு சில நல்ல விஷயங்களை அவங்க சொன்னபடி செய்கிறோம் என்று சொல்றார்கள். உண்மைதான். அது என்ன? நாங்க வந்து கட்டணம் இல்லா பேருந்து அல்லது 1000 ரூபாய், இப்ப 5000 ரூபாய் மொத்தமாக வழங்கப்பட்டிருப்பது, தொடர்ந்து அதை 2000 ரூபாயாக வழங்குவோம் என்று அதிமுகவும் திமுகவும் போட்டி போட்டு அறிவிக்கக்கூடிய நிலைமை, இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான முன்னேற்றங்கள் தான். ஆனால் இந்த முன்னேற்றங்கள் சமூக பாதுகாப்பு இல்லாத ஒரு சாதாரண பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய, அவர்களுக்கு வேறு வேலை இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு குடும்ப தேவை இருக்கிறது, மருத்துவ தேவை இருக்கிறது என்கிற முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தொகை, இதில் நியாயம் இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு அது எப்படி நியாயமோ அதுபோல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணப்பலன்கள் அது எப்ப கிடைக்கும்? ஓய்வூதியம் எப்ப கிடைக்கும்? நாம 22 வருடம் முடிந்து விட்டது, 23ஆம் ஆண்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த சில ஆண்டுகளில் நாங்கள் ஓய்வு பெறுவோம். எப்ப கிடைக்கும்? எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா? எங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்குமா? எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதர
சட்ட உரிமைகள் கிடைக்குமா என்றால் அதெல்லாம் இல்லை என்று சொன்னால் எப்படி இது ஒரு நியாயமான பணியாக இருக்க முடியும்? குறிப்பா வார விடுமுறை இல்லை என்பது எவ்வளவு அவமானம். எந்த நாட்டில் இது இருக்குது? கடைகள் மட்டும் நிறுவனங்கள் சட்டத்தின்படி வாரம் ஒரு நாள் விடுப்பு தரணும் அதுல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு. டாஸ்மாக் எந்த சட்டத்துல பொருந்தும்? ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பொருந்தும். டாஸ்மாக் ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல பொருந்தும்னா இந்த ஊழியர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுப்பு வழங்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா? வேலி பயிரை மேய்வது மாதிரி அரசு சட்டத்தை மீறுவது சரியா? இதுல ஒரு நாள் ஊதியம், மாதத்தில் 4 நாள் ஊதியம் தொழிலாளர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் கிடைக்கட்டும். அது நல்லது தானே? அது இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேரை தரம் தானே? இதன் மூலம் நீங்க 4 நாட்கள் ஒரு மாதத்தில் வேலை செய்வதற்கு சில ஊழியர்களை நியமிக்க வேண்டும். லீவ் ரிசர்வ் கேட்டகரியில இப்ப இருக்கிற ஒரு 40,000 பேர் என்று சொன்னால் அவர்களை 60,000 உயர்த்த வேண்டும் அல்லது 50,000 உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அது அவர்களுக்கு வேலை கொடுப்பது என்பது அரசுக்கு நல்ல பெயரை தருமா தராதா? இதையெல்லாம் அரசு அதிகாரிகளுக்கு புரியாதா? அமைச்சர்களுக்கு புரியாதா? உளவு பிரிவு நீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்னதான் உளவு பார்ப்பாங்கன்னு தெரியல. இந்த போலீஸ் உளவு பார்க்குது. சதா சர்வ நேரமும் சார் ஒரு நோட்டீஸ் கொடுங்க, சார் ஒரு நோட்டீஸ் கொடுங்க, சார் ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. நீங்க அனுப்புவீங்களா மாட்டீங்களா? அனுப்புறத அவங்க பாக்குறாங்களா இல்லையா? இன்னத்துக்கு மன்னர் காலத்துல ஒற்றர் வருகிறார், அவருக்கு படிக்கிற அந்த ஒற்றர் கொடுக்கிற துப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் பிற நாட்டு மீது மன்னர்கள் படையெடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம படையெடுத்தார்கள், எடுக்கிறார்கள் அல்லது சரணாகதி அடைகிறார்கள் என்பதெல்லாம் சினிமால பாக்குறோம், வரலாற்றுல படிக்கிறோம். ஆனா இந்த மக்களாட்சி முறையில போலீஸ் கொடுக்கிற உளவு பிரிவு விஷயம் எதுவுமே மெட்டலைஸ் ஆக மாட்டேங்குது. ஆனா போலீஸ் கொடுக்கிற உளவு பிரிவுல இங்க போராட்டம் நடக்குது, முன்கூட்டியே போய் கைது பண்ணிடுங்கிறது மட்டும் நடக்குது. கைது பண்ற வேலை கரெக்டா நடக்குது, அரெஸ்ட் பண்ற வேலை கரெக்டா நடக்குது, சிறையில் வைக்கிற வேலை கரெக்டா நடக்குது. ஆனா உரிமைகளை பெறுவதற்கு அது நடக்க மாட்டேங்குது. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான பிரச்சனைகளை யாரு எந்த உளவு பிரிவு அதிகாரி கொண்டு போய் அமைச்சர்கிட்ட கொடுக்குறாங்க? எந்த உளவு பிரிவு அதிகாரிகள் எடுத்துட்டு போய் ஐஏஎஸ் அதிகாரிகள் இடத்துல கொடுக்குறாங்க? அதன் மூலம் என்ன நிறைவேறிச்சு? உங்க டிபார்ட்மெண்ட்ல, காக்கி டிபார்ட்மெண்ட்ல கரெக்டா எல்லாம் எந்த உளவு பிரிவு அதிகாரியும் ரிப்போர்ட் பண்ணாம அது கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா கிடைக்குது. ஆனா பொதுமக்கள் பிரச்சனை, ஊழியர்கள் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, அடிமட்ட தொழிலாளர் பிரச்சனை என்று சொன்னால் அது போக மாட்டேங்குது. அது எப்படி சரியா இருக்கும்? இதையெல்லாம் தான் இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப இதையெல்லாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது போராடக்கூடிய தொழிலாளர்கள் நம் தரப்பில் இருக்க வேண்டிய பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் பின்பற்றணும். அது இன்னைக்கு நீங்க நடத்தக்கூடிய உண்ணாவிரதம் பட்டினி போர் என்பது மிக மிக ரொம்ப உங்களை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு போராட்டம். அப்படி வருத்தி கொள்ளுகிற போது நாம் அடுத்த கட்ட போராட்டத்தையும் தீர்மானித்திருக்கிறோம். சிஐடி மாநில குழுவின் சார்பில் இந்த பட்டினி போராட்டம் வெல்ல வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். காவல்துறை இந்த போராட்டத்தின் மூலமாக கூட இவர்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 5 மண்டலங்களில் இந்த பட்டினி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினாங்க, ஏற்கனவே காத்திருப்பும் போராட்டம் நடத்தினாங்க, ஏற்கனவே 3 மணி நேர கடை புறக்கணிப்பு போராட்டத்தை, பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தினாங்க, ஏற்கனவே பல்வேறு வடிவங்களில் கோட்டை நோக்கி ஊர்வலம் என்கிற போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டங்கள் எல்லாம் அரசை எந்த வகையிலும் அசைக்கவில்லை, அரசை நிர்பந்திக்கவில்லை, அரசின் மீது ஒரு அழுத்தத்தை தரவில்லை. எனவேதான் நாம் இப்போது நம்மை வற்புறுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், துயரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மன ரீதியில் நான் நிரந்தர தொழிலாளி இல்லை, மன ரீதியில் எனக்கு வார விடுப்பு இல்லை, எனக்கு இஎஸ்ஐ இல்லை, இதர பெனிஃபிட் இல்லை, வயது வரம்பை உயர்த்தவில்லை என்றெல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையை இப்போது உடலையும் வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு கொடுமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த அரசு தொடர்ந்து இந்த ஊழியர்களை துன்புறுத்துவது என்பது ஆரோக்கியமானதல்ல, சரியானதல்ல, அரசியல் ரீதியிலும் பயன்பெறத்தக்கதல்ல என்கிற முறையில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அடிப்படை கோரிக்கைகளை
தமிழ்நாடு அரசு இன்றைக்கே காவல்துறை மூலமாக அல்லது காவல்துறை நீங்கள் போய் இந்த போராட்டம் சீரிய வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது, தீவிர வடிவங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஊழியர்களின் நியாயமான கோரிக்கையின் மீது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது அவசியம் என்று நீங்கள் வலியுறுத்தினால் அதை செய்வது நல்லது. அதன் மூலம் ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்வது நல்லது. அந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பேச முன்வந்தால் அதை நீங்கள் முன்வரக்கூடிய அடிப்படையில் என்னவென்று பேசுவோம். வரவில்லை என்றால், பேசவே இல்லை என்றால் இந்த ஊழியர்கள் வருகிற 18ஆம் தேதியிலிருந்து வேலைநிறுத்தத்திற்கு போவார்கள் என்கிற முடிவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேலைநிறுத்தம் என்பது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? விரும்பியா எடுக்கிறோம். ஏதோ பிப்ரவரி 12ஆம் தேதி சுமார் 30 கோடி தொழிலாளர்கள் இந்தியா முழுவதும் ஒரு பிரம்மாண்டமான வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இந்த இடத்துலதான் தமிழ்நாடு அரசு மோடிக்கும் தமிழ்நாடு அரசுக்குமான வித்தியாசத்தை காட்டணும். மோடி எதற்கும் அசையாத ஆளு. தமிழ்நாடு அரசு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிற அரசு. அப்ப இந்த இடத்தில் பாஜக ஆட்சி, அதை எதிர்த்த போராட்டம், எல்பிஎஃப் தொழிற்சங்கம் உள்ளிட்டு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி 30 கோடி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கெடுத்து ஒரு அழுத்தமான போராட்டத்தை நடத்தி இருக்கிற பின்னணியில், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கைதாகி இருக்கிற பின்னணியில், எங்களுக்கு வேலை நிறுத்தம் என்பது பெரிதல்ல, எங்களுடைய சம்பளம் இழப்பு என்பது பெரிதல்ல, இந்த நாட்டின் தொழிலாளர் உரிமை பெரிது என்கிற முறையில் போராடி இருக்கிறார்கள். அந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு மதித்திருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்திருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். இடதுசாரிகள் மட்டும் அந்த போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பிப்ரவரி 12 போராட்டத்தை, வேலை நிறுத்தத்தை ஆதரித்தது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை சிஐடி உள்ளிட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிற அனைத்து தொழிற்சங்கங்களும் வரவேற்கிறது. அப்படி தேசிய அளவில் நடக்கிற வேலைநிறுத்த போராட்டங்களை ஆதரித்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, நீங்கள் இந்த டாஸ்மாக் ஊழியர்களுடைய பிரச்சனையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும், உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், சட்டமன்றத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் மீது அறிவிப்புகளை நீங்கள் வெளியிட வேண்டும். அதற்காக தான் இந்த போராட்டம். எனவே நீங்கள் மோடியிடமிருந்து வித்தியாசப்பட்டவர், பாஜக கொள்கையிடமிருந்து வித்தியாசப்பட்டவர், பாஜக ஆட்சி கூடாது என்று சொல்வதில் நீங்கள் உறுதியாக இருப்பவர், வகுப்புவாத சக்திகள், இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் தலையெடுக்க கூடாது என்று நினைப்பதில் உங்களோடு நாங்களும் நிற்கிறோம். இங்க இருக்கிற அனைத்து தொழிற்சங்க தலைவர்களும் அதில் உறுதியாக நிற்கிறோம். வர்க்க ஒற்றுமையை சிதைக்கிற ஒரு பிஜேபி ஆட்சி, இந்துத்துவ சக்தி ஒருபோதும் நீடிக்க கூடாது என்பதிலே நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதியை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஆட்சிக்கு தலைமை தாங்குகிற, ஆட்சியை வழிநடத்துகிற முதல்வருக்கு இருக்கிறது, அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்கிறது, ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, வெல்க போராட்டம், வெல்க வேலை நிறுத்தம், வெல்க நம் கோரிக்கைகள் என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.